வணக்கம் மக்களே! வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தக்காளி ரசம் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. நீங்க மிக்ஸி ஜார்ல என்ன பண்றீங்க, தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி லைட்டா பச்சை மிளகாய் காரம் தகுந்த போல நல்லா பேஸ்ட் போல அரைச்சுட்டு வந்துருங்க. வாணல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாங்க. காரம் தேவைன்னா 2ஆ கிள்ளி போட்டுங்க, இல்ல முழுசா பெருங்காயத்தூளுங்க. ரசம் வைக்கிறனாவே நீங்க பெருங்காயத்தூள் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகும். குழந்தைங்க ஈஸியா டைஜஷன் ஆயிடுங்க. மஞ்சத்தூளுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கவே விடக்கூடாதுங்க. என்னைக்குமே ரசம் வந்து நீங்க கொதிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டா இருக்காது. லைட்டா பபிள்ஸ் போல வருது பாருங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு நீங்க ஊத்திங்க. கொஞ்சம் ரசம் மட்டும் புளிப்பா இருந்தா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆனா மோஸ்ட்லி நீங்க புளிக்கு பதிலா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். லைட்டா மேல பபிள்ஸ் போல வருது பாருங்க. அந்த டைம்ல எண்ணெய தூவி நீங்க இறக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ரசம் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இல்ல கசக்குற போல இருக்கும். மோஸ்ட்லி நீங்க ரசத்த வந்து கொதிக்க விடாம, இது பபிள்ஸ் போல வச்சு இறக்கினீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.